கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை ECRல் காரில் சென்ற பெண்களை சேசிங் செய்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை ECRல் காரில் சென்ற பெண்களை விரட்டியதாக மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை ECRல் காரில் சென்ற பெண்களை சேசிங் செய்து விரட்டிய மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று ஒரு கல்லூரி மாணவர் கைதான நிலையில் மேலும் சில மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை ECRல் காரில் சென்ற பெண்களை விரட்டியதாக மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை ECRல் காரில் சென்ற பெண்களை காரில் வந்த நபர்கள் மடக்கி விரட்டியதாக செய்தி வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இன்று 5 பேர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு படகு குழாம் மேம்பாலத்தின் மீது கார்கள் நின்று கொண்டிருந்தன. அப்பொழுது முன்னால் நின்ற காரை பின்னால் நின்ற கார் இடித்து விட்டு சென்றதாக பெண்கள் சென்ற காரை இளைஞர்கள் கொண்ட 8 பேர் கொண்ட இளைஞர்கள் துரத்தியதாக ஒரு புகார் எழுந்தது. அந்த புகாரை தொடர்ந்து அந்த காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று கல்லூரி மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அடுத்தடுத்து நள்ளிரவு முதல் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பின்பு தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற காவல்துறையினர் அடுத்து ஒரு 5 பேரை கைது செய்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து இந்த கார் துரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் கல்லூரி மாணவர்களும் ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் முக்கிய குற்றவாளி சந்துரு என்பவர் பீர்க்கங்காரணை மற்றும் சேலையூர் பகுதி காவல் நிலையங்களில் குற்ற வழக்கு நிலுவையில் உள்ள சந்துரு என்பவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இன்னும் மொத்தம் இந்த சம்பவத்தில் 7 பேர் ஈடுபட்டதாகவும் அந்த காவல் நிலையத்தில் தகவலானது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்டவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றனர். அழைத்து வந்த பிறகு காவல் நிலையத்தில் வைத்து அவருடன் விசாரணை மேற்கொள்வார்கள். எதற்காக அந்த காரில் பெண்கள் சென்ற கார்களை துரத்தி சென்றார்கள் என்றெல்லாம் விசாரணை செய்ய உள்ளனர். முதற்கட்டமாக காவல்துறையினர் என்ன சொன்னார்கள் என்றால், அந்த ஆண்கள் இருந்த காரை பெண்கள் சென்ற கார்கள் உரசி சென்றதாகவும் அந்த உரசி குறித்து அவர்கள் கேட்கத்தான் அந்த காரை பின்தொடர்ந்ததாகவும் முதற்கட்ட தகவல் ஏற்கனவே தெரிய வந்ததாக காவல்துறை தரப்பில் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத்.